ஒரு பக்க காகிதத்தில் புரிதல் அறியலாமா, அல்லது பிழை நிறைந்த இடத்தில் மௌனம் காக்கலாமா? இரண்டுமே அன்பின் வழியா? பார்ப்போம். மேம் உங்களை ஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் கட்ட சொல்ல மேம், அட்லீஸ்ட் மினிமமாவது பே பண்ணலாம்ல. நீங்களே கிரெடிட் கார்டு ஹேண்ட்லிங் தானே இருக்கீங்க. என் ப்ரெஷர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் மேம் இருக்குது. ஒன்று, ஃபுல் பேமெண்ட் பே பண்ணி அவுட்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பேமெண்ட் இனிஷியேட் பண்ணுறேன், 55% பே பண்ணுங்கள், போதும். என் மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டுட்டேனோ. அம்மா நீ கன்ஃபார்மாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன்டி, அவள் வந்த அப்புறம் என்ன செஞ்ச எவ்வளோ செஞ்சேன்னு கேட்காதன்னு. நீ வந்தே ஆகணும்னு பெரியப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடாத. ஸ்டில் வென்யூ டிசைட் பண்ணலை. மோஸ்ட்டாக ஐடிசி எது லீலா பேலஸ் தான்னு மாமா சொன்னார். அப்புறம் இன்னும் உன் ஷேருக்கும் சேர்த்து சந்துரு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் அண்ணா ஒரு டீ. ஹை, ஹலோ சார், நான் ஆல்ரெடி கிளைண்ட்டுக்கு ப்ரைஸ் எஸ்டிமேஷன் போட்டு மெயில் பண்ணிட்டேன் சார். ஒன்ஸ் ராய் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்னா ஐ ஒர்க் அப் வித் ரெஸ்ட் வித் அக்கௌண்ட்ஸ் டீம். சார் இப்போ சார் ஆக்சுவலாக ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக இங்கே பக்கத்தில் தான் சார். ஆமாம் சார், இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சோம் சார். இல்லை சார், நான் இப்போது வடபழனியில் இருக்கேன். சாரி சார், நான் பாலாஜிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் சார் வந்தேன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம். சி, உங்களை இந்த மிடில் ஆஃப் த ஷிஃப்ட்டில் போவானான்னு சொல்லலை. பட் இந்த மந்தில் இது 7th டைம். ஆன் டைமுக்கு ஷிஃப்ட்க்கு வந்தாலும் பரவாயில்ல, கேட்டால் ப்ராப்பரான ரீசனும் இல்லை. ஜிஎம் என்ன பிடிச்சி ஏறாருப்பா, ஏன் எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னு. அண்ட் எவ்ரி மந்த் உங்களோட ஃபாலோஅப்பில் இருக்க லீட்ஸ் டு பிஸ்னஸ் ரேஷியோ ட்ராப் மட்டும் தான் இருக்குது விக்ரம். காண்ட் யூ சீ தட்? இங்கே பாரியா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஷயம் கையில் இல்லைன்ற பட்சத்தில் ஜிஎம்கிட்ட இருந்து ஒரு மெயில் மட்டும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ப்ரோ ஓடிபி சொல்லுங்கள். 8516. 8516. போலாமா? அட்லீஸ்ட் சொன்ன டைம்குள்ளேயாவது வரப்பாருப்பா. அண்ட் ஒன் மோர் திங், அப்படி எங்கே தான் ஏன் போவேன்? ஒரு நிமிஷம். அப்பா ஈவினிங் வருவீங்கன்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்லையே, டைமிங் வந்துட்டிங்களே. பைலட் எதனா வச்சுருக்கீங்களா சார்? பவுண்ட் இருக்குது. இல்லை, அது இருக்கட்டும். எனக்கு என்னென்னா கிளாரிட்டியான ஒரு நரேஷன் மட்டும் கொடுத்துருங்க போதும். சார் ஓப்பன் பண்ணா மோட்டர் ஆன் பண்ணியா? வேணும்னே பண்ணலடி. ஆஃப்டர்நூன் ஒரு ஆஃபீஸ் கிளைண்ட் விசிட், அதான் டிஃபன் பாக்ஸை ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு போயிட்டேன். நான் எதுவுமே சொல்லலையேடா. ரைட் ஸ்லாபில் இருக்க பாட்டில் எடுத்துக்கோ, அதை வாஷ் பண்ணணும் கொடு. மார்னிங் HDFCலேருந்து கால் பண்ணாங்களாடா?
ஹெச்டிஎஃப்சிலேருந்து 3 டேஸாக கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டா என்கிட்ட சொல்லலை? காலையில் எனக்கு கால் பண்ணாங்க. 26லாம் மினிமம் பே பண்ணலன்னா கார்டு பிளாக் பண்ணிடுவாங்களாம். இந்த மந்த்ஸ் இன்சென்டிவ் கொஞ்சம் ஏர்லியாக கேட்டு ஆல்ரெடி மெயில் போட்டானோ, வந்தோடனே பே பண்ணிடுறேன். பே பண்ணுறது இங்கே மேட்டர் இல்லை விக்ரம். எவ்ரி மந்த் வெறும் மினிமம் மட்டும்தான் பே பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 4 months ஸ்டேட்மெண்ட் பார்த்தியா? 12,000 வேஸ்ட்டாக பே பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 lakhs அரேஞ்ச் பண்ணி ஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போனால் 55% பே பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். செட்டில்மெண்ட்டே போயிடலானோ? சிபில் அஃபெக்ட் ஆகிடும்டா. ஃப்யூச்சரில் லோன் எலிஜிபிலிட்டியே இருக்காது. நீ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சா நீ அதான் பண்ணுற. இப்போ நான் என்ன பண்ணுன்ற? இப்போ ஏன் நீ டென்ஷன் ஆகுற? டென்ஷன்லாம் அவ்வளோனோ. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. நேற்று சித்தப்பா போய் பார்க்க சொன்னனே, பாத்தியா? லாஸ்ட் 3 டேஸாக மட்டுமே 10 கிளைண்ட் விசிட். நாளைக்கு போய் பார்க்குறேன். இது 6வது தடவை நாளைக்கு போய் பார்க்குறேன்னு சொல்கிறது. 6வது தடவை போக முடியலனா 7வது தடவை சொல்லாமல் போய் பார்க்குறேன். போதுமா? நீ எதுவும் அவர்கிட்ட பேசிக்க வேணாண்டா. நான் ஆல்ரெடி மணி ரிகார்டிங்காக எல்லாமே பேசிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. போய் பார்த்துட்டு தான் வாயேன். நான் போகிறேன்னு சொன்னால் நான் போகிறேன். திரும்ப 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 சொல்லாத. நான் ஒரு 5 தடவை சொல்லி நீ செய்யாத விஷயத்த 6வது தடவையாவது செய்டானா நீ இப்படி தான் பண்ணுவல்ல? நான் பண்ணலன்றது தாண்டி உனக்கு பிரச்சனை. நான் ஏன் பண்ணல, எதனால் பண்ணலாம் உனக்கு பிரச்சனையே இல்லைல்ல? இல்லை, முதல்ல உன் சித்தப்பாக்கே என்ன பார்க்கணும்? ஏன்னா அன்றைக்கி உன் வீட்டுக்கு நானும் பரத்தம் வந்திருந்தப்போ கான்வர்சேஷனே எனக்கு உங்கள் அப்பா சித்தப்பாக்கும் தான். நடுவில் சிங்கே ஆகாத மாதிரி உன் தம்பி வந்தால் பரத் சட்டையை பிடிச்சா வாயை உடச்ச. அது நடந்து 1.5 வருஷம் ஆகுதுடா. 1.5 வருஷம் ஆகியும் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டை அந்த ஆளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் பர்சனலாக என்னை வந்து வாங்கிட்டு போக சொல்கிறான். உனக்கு அக்செப்டன்ஸ் நிறைய இருக்குல்ல. எனக்கு ஒரு டவுட் விக்ரம். எவ்ரி மந்த் என்ன எமர்ஜென்சினாலும் கிரெடிட் கார்டு யூசேஜ் 40,000 மேலே தாண்டினதில்லை. அப்படியே போனாலும் மேக்ஸிமம் 45. அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. ஏன்னா இன்னும் 10 டேஸில் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு மொத்த கிரெடிட் கார்டு பேலன்ஸையும் வைப் அவுட் பண்ணேன். அப்போ கூட நீ எடுத்தன்றது என் பிரச்சனை இல்லைடா. ஆனால் அடுத்த மாதம் பில் வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கே தெரியுது. ஒரு கர்ட்டசிக்காகவாவது சொன்னியாடா? அந்த மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். உனக்கு ப்ராப்பர் ஜாப் இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி நான் 1 மாதம் வேலைக்கு போகல, பைக் இஎம்ஐ கட்டலை, இழுத்து இழுத்து பிடிச்சோண்டா அந்த மாதம். அப்போ யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்களா நமக்கு? லாஸ்ட்டாக வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஜுவல் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வச்சுருந்த காசு எடுத்துகிட்டு போய் நான் கார்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணேன். அப்போ அந்த அமௌண்ட்டும் இல்லைனா என்னால் நினச்சி பார்க்க முடியலடா அந்த சுச்சுவேஷனை. லுக்கிங் பேக் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதாடா உனக்கு? நமக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ்க்கு மாதம் 12,000 ரூபான்றது விளையாட்டு இல்லை விக்ரம். நானே எங்கேயாவது கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் கிடைச்சா இது எல்லாத்தையும் மொத்தமாக முடிக்கலான்னு இருக்கேன். உன் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் எடுத்தியாடா நீ? ஆனால் பேங்க்லேருந்து கால் பண்ணா கால் அட்டன் பண்ண மாட்டேன். மாதம் வட்டி மட்டும் கட்டுவேன். இதெல்லாம் சால்வ் பண்ணலான்னு உன்கிட்ட சஜஷன் கேட்டா கூலாக செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகலான்னுவ. இந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைய தேதிக்கு சிபில் ஸ்கோர் தாண்டா எல்லாரோட தலையெழுத்தும். அது இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எந்த பெரிய ஸ்டெப்னாலும் எவன் தயவும் இல்லாம எடுக்க முடியும். உன்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு என்ன லோன் இருக்குன்னு சொல்றா பாப்போம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? ஜுவல் லோன் என்ன ஆச்சுன்னு? நானாடி ஜுவல் லோன் எடுன்னு சொன்னேன்? சொல்றீ, நானா ஜுவல் லோன் எடுன்னு சொன்னேன்? 5 லட்சம் லீஸ் பே பண்ணி இந்த வீட்டுக்கு வரும் நானாடி கேட்டேன்? நீ ஏன் வீடு பிடிச்சின்னு போன பார்த்த வித்தின் 2 டேஸில் ஜுவல் லோன் போட்ட வந்துட்டோம். டே, அப்போ 2 பேரும் சேர்ந்து தானடா டிசைட் பண்ணோம். உனக்காக அக்செப்ட் பண்ண. நான் ஒன்றும்
இந்த கால் டைம்லேருந்து சினிமா பேஷன் சுற்றினாலாம் கிடையாது. ஃப்ரீ டைமில் ஏதோ எழுதி ஆஃபீஸ்லாம் வச்சு ஏதோ சின்னதாக பண்ணிட்டு ஒரு நாள் ஏதாச்சும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பெரிய ஸ்கேலில் பண்ணலான்னு யோசிக்கும் போது சொல்கிற வீடு பிடிச்சிருக்கு லீஸுக்கு போயிடலான்னு அன்றைக்கி தூக்கி போட்டவனு என் ஐடியாவை. ஒரு வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட கான்டாக்ட், அவனுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட், அப்படி இப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் பவுண்ட் ஸ்கிரிப்டை பிச் பண்ண போனால் எனக்கு ஒரு பைலட் எடுத்துக்காமீங்கன்றான். அந்த நேரத்தில் உனக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறதை விட இந்த ப்ராஜெக்ட் எப்படியா வெளில வந்துடாதான் மட்டும்தான் எனக்கு ஒரே ஃபோக்கஸாக இருந்துச்சு. அப்போது செல்ஃபிஷாக தான் இருந்தேன். ஆனால் அதனால் இவ்வளோ சஃபர் அவங்களாம் யோசிக்கல. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கமிட்மெண்ட் கழுத்து வரைக்கும் ஏற்றியாச்சு. இந்த லட்சணத்தில் குழந்த மயிர் வேற. என்ன சொன்ன? ஹே, இப்போ ஏதோ சொன்னி அதை திரும்ப சொல்லு. இந்த லட்சணத்தில் குழந்த மயிர் வேற என்ன? உனக்கு சாக்ரிஃபைஸ்னா என்னன்னு தெரியுமாடா? ஒரு வாரமா அந்த ஃபைல் அங்கதான் இருக்கு. அதை ஒரு தடவையாவது எடுத்து பாத்தியா நீ? படா. இதுக்கப்புறம் என்கிட்ட எப்போ பேசுவேன்னு தெரில. பேசுவேனோ தெரில. ஒரு 2 minutes பேசிட்டு போயிடுறேன். நைட் நான் பேசுனதுலாம் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசணும்லாம் சொல்ல மாட்டேன். இந்த கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய். அந்த டைமில் உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளில வரும். ஆனால் எது முக்கியம்னா சூஸிங் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம கோவத்தில் சரியான வார்த்தை வெளிப்பட்டுறோம்னு தான் மேட்ரு. நேற்று அதை என்கிட்ட சுத்தமாக இல்லை. நேற்று நான் அவ்வளோ கேட்குறேன். கோர்ஸ் டிஸ்கன்டினியூ பண்ணதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நம்ம பேசுனதில் எந்த மூளைக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உன் அளவுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு. நைட்டு ஃபோன் ஹாலில் இருக்கும்போது அம்மா கால் பண்ணாங்களா? பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ஹலோ, அனு இருக்காளாப்பா? அனு இப்போ தான் சாப்பிட்டு தூங்குறா. ஏன்பா அவ பண்றதுதான் கரெக்ட்னு அவளா நினைச்சுக்கிறாளா? என்னாச்சு? ஹரிணியும் சந்திரும் கால் பண்ணதுக்கு அவ என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்ன சொன்னா? உன் ஷேருக்கும் சேர்த்து சந்துரு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் மேரேஜ்க்கு விக்ரம் வரக்கூடாதான். அவன் பக்கத்தில் இருக்கானா? ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. டேய், நான் உன்கிட்ட கேட்டேனா பெரியப்பா வீட்டு ஃபங்க்ஷனில் என் சைடில் இந்த ஏதாவது செய்டான்னு? முதல்ல நீ யாரு அவன் வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு? அன்னைக்கு தேவையெல்லாம் பண்ணதுக்கு தானே அவன் வாய் உடைச்சான். இப்போ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? தம்பி, நீங்களே வந்து கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுத்துக்கு வரமாட்டான் அவன். இனிமே இப்படி அசிங்கமாக பண்ணாதண்ண. தவைடா ஃபோனை. அவள் தூங்கிட்டாமான்னு சொன்னேன். காலைல கால் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு 1 o'clock அப்புறம் போனால் உன் சித்தப்பா பார்க்கலாம்ல? கிளைண்ட் விசிட்னு சொல்லி தான் போய் பார்க்கணும். அவன் வேறு என்ன சொல்லுவானோ. உன் ஷார்ட் ஃபிலிம் நீ ஏன்டா ரிலீஸ் பண்ணல?
அந்த ப்ராஜெக்டில் லீட் ரோலாக பண்ணது ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், நல்ல பெர்ஃபார்மர். ஒரு மொத்தமாக ஒரு 10 நாள் ஸ்கெடியூல் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 7 நாள் போச்சு. லாஸ்ட் 3 டேஸாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி என்னடா ஆச்சு, நேரில் போய் பார்க்கலான்னு போனால் வேறு ஏதோ சீரியல் நடிக்கிறேன்னு போய் கை ஒடிச்சு பண்ணிட்டான். சரி இவன் வேறு சரியாக வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பவுன் ஸ்கிரிப்டை ஒரு 14 ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ண ட்ரை பண்ண போய் அதில் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் நேற்று வந்து நரேஷன் கூப்பிட்டுருந்தான். அவன்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி முடிக்கிறேன். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ப்ரோ. ஓகே, அந்த இடத்துல சின்ன ட்விஸ்ட் மட்டும் இருந்திருந்தா அது இன்னமும் நல்லா இருந்திருக்குன்றது என் சஜஷன். ஓகே, பட் எனிவே கிளாட் டு மீட் யூ மேன். மற்றபடி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இன்னும் அதை முதல்ல பண்ணிவிடுங்க, நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஷியோர். அட்லாஸ்ட் நேற்று ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கமிட்மெண்ட்டும் முடிச்சுட்டு சாலிடாக 2 இயர்ஸுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே நீயும் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ என்னோடய ஃபுல்லர்ஸை தரேன். உன்னால் கடைசி வரைக்கும் ஃபில்ம் மேக்கர் ஆக முடியலன்னா என்னடா பண்ணுவேன்? எங்களுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியும். நீ ஃபில்ம் மேக்கர் ஆயிடுவ விக்ரம். எப்படி சொல்கிற? நம்ம ரொம்ப பேஷனேட்டாக வச்சிருக்க விஷயத்த எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆகுறோமோ அந்த மூமெண்ட்ல இருந்து இந்த யூனிவர்ஸ் நம்மளை அதை நோக்கி தான் புஷ் பண்ணும். ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. வீடு சாவி எடுத்துட்டியா? ஆ, ம், லஞ்ச் பாக்ஸ் பேக்கில் வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ரு. நம்ம மனசார சொல்ல நினைக்கிற விஷயம் அதிகபட்ச கனவுல தான் வெளிப்படும். ஆனால் நிஜத்தில் நீ இன்னைக்கு ஒரே கலர் ஷர்ட் போட்டிருக்க? இந்த ட்ரெஸ்ஸும் பர்த்டேக்கு வாங்கின அப்புறம் போடவே இல்லை. எனக்கு போடணும்னு தோணுச்சு, போட்டேன்.